ஓம் சாய்ராம். இப்பொழுது நாம் ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தின் 29வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். இதற்கு விளக்க உரையை திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள் அளித்துள்ளார். ஸ்லோகா 29. ஓம் புக்தி முக்தி ஸ்வர்க பவர்க்கதாய நமஹா. ஸ்ரீ சாயி பாபா நம்முடைய உலகியல் தேவைகளை பூர்த்தி செய்கிறார். நமக்கு முக்திக்கு வழிகாட்டுகிறார். நமக்கு அவர் ஸ்வர்க்கத்தில் ஒரு இடத்தை அளிக்கிறார். அது மட்டும் அல்லாமல் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து நம்மை மீட்கிறார். 4 வகையான மனிதர்கள் என்னை வணங்குகின்றனர். அதில் கவலையால் பீடிக்கப்பட்டவர்கள், செல்வம் வேண்டும் என்று விரும்புபவர்கள், அறிவு வேண்டும் என்று விரும்புபவர்கள், ஞானம் உள்ளவர்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் உரைக்கிறார். செல்வத்தை நாடி வருபவர்களுக்கு செல்வத்தையும், கவலையில் பீடிக்கப்பட்டவர்களை கவலைகளிலிருந்து மீட்கவும், எவர் ஒருவர் அறிவை நாடி வருகிறாரோ அவருக்கு அறிவை அளிப்பதும், ஞானம் உள்ளவர்கள் என்னையே தன்னுடைய இதயத்தில் ஏந்தி செல்கின்றனர் என்கிறார் இறைவனான கிருஷ்ண பரமாத்மா. இறைவனிடம் நாம் எதை வேண்டுகிறோமோ அதை அவர் அளிக்கிறார். ஆனால் சாதுக்களான ஸ்ரீ சாயி பாபா போன்றவர்கள், ஒருவன் துன்பத்தால் பிடிக்கப்பட்டிருந்தால் அவனை அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றனர். அவனுக்கு ஸ்வர்க்கத்தில் ஒரு இடத்தை அளிக்கின்றனர். அவனை பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து மீட்கின்றனர். அவனுக்கு அறிவை அளிக்கின்றனர். அவனுக்கு ஆன்மீகத்தில் உயர்வை அளிக்கின்றனர். நாம் காக்கா சாஹேப் தீக்ஷித், ரேகே, புரந்தரே மற்றும் உபாசனி பாபா ஆகியோரின் வாழ்க்கையின் அனுபவங்களை படித்தால், பாபா அவர்களை எவ்வாறு ஆன்மீகத்தில் உயர்த்தினார் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். ஓம் சாய்ராம்.